அன்பிற்குரிய தம்பிகளே, எந்த நெருக்கடிக்கும் நீங்கள் அஞ்சாதீர்கள். நீங்கள் எதிர்த்து நின்று மிகச்சிறந்த நேர்மையாளர்களாக என் நாட்டினுடைய சட்டத்திற்கு நீ உட்பட்டுத்தான் ஆக வேண்டும் என்று சொல்லி நீங்கள் சட்டத்தின்படி செய்யுங்கள். இந்த தேசம் உங்களை நினைவு கூறும். கிங் மேக்கர்ஸ் உண்மையிலேயே அரசர்களை உருவாக்குகிற ஒரு நிறுவனமாக, ஒரு பயிற்சி நிறுவனமாக கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமி, இந்து தமிழ் நாளிதழ் இணைந்து நடத்தக்கூடிய இந்த ஐஏஎஸ் கனவை விதைக்கக்கூடிய இந்த நல்ல நிகழ்வு மிகச்சிறந்த ஒரு வெற்றிகரமான ஒரு நிகழ்வாக அமைய நான் உள்ளார்ந்து வாழ்த்துகிறேன். இந்த நிகழ்வு நிச்சயமாக நம்முடைய பிள்ளைகளினுடைய மனத்திலே, எண்ணத்திலே மிகச்சிறந்த ஒரு தாக்கத்தை, ஆக்கப்பூர்வமான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி அவர்கள் இந்த கடினமான ஒரு போட்டித் தேர்வை அசாத்திய தன்னம்பிக்கையோடு அவர்கள் சந்தித்து மிகச்சிறந்த வெற்றிகளை பெற்று இந்த நாட்டினுடைய நிர்வாக அமைப்பில் உயர் பொறுப்புகளிலே நிச்சயமாக அமர்வார்கள் என்று நான் நம்பி மீண்டும் மீண்டும் இந்த சிறந்த நிகழ்வை நடத்துகின்ற நம்முடைய கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமியினுடைய நிறுவனர் பூமிநாதனை நான் உள்ளார்ந்து வாழ்த்துகிறேன். பூமிநாதன் அவர்கள் என்னை அழைத்த போது நான் கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமிக்கு இதற்கு முன்பாக எந்த ஒரு நிகழ்வுக்கும் வந்தது இல்லை. அவர் சமீபத்திலே ஒரு 10 நாட்களுக்கு முன்பாக என்னோடு பேசிய பொழுது இந்த நிகழ்வுக்கு அழைத்த போது நான் அவரிடத்திலே கேட்டேன், நீங்கள் எந்த ஊர் என்று கேட்டேன். அவர் சொன்னார், நான் மதுரை மாவட்டத்துக்காரன் என்று சொன்னார். எனக்கு மகிழ்ச்சி. நான் என்னுடைய பிறந்த மாவட்டத்தை மட்டுமல்ல, நான் செல்லுகிற மாவட்டமெல்லாம் என் சொந்த மாவட்டமாகவே கருதக்கூடிய ஒரு பண்பு நலன் கொண்டவன். எனவே மதுரை மாவட்டம், நான் அங்கே ஆட்சித்தலைவராக இருந்த காரணத்தினால் அதுவும் என் மாவட்டம் தானே, என் மாவட்டத்துக்காரர் தானே என்று நான் சொல்லி இது பண்ணேன். அப்பொழுது அவர் சொன்னார், நான் ஒரு விவசாய, ஒரு கிராமம் சார், எந்த ஊர் என்றவரிடத்திலே கேட்டபோது அலங்காநல்லூருக்கு அருகே இருக்கக்கூடிய ஒரு கிராமத்திலே பிறந்தவன், நானும் ஒரு விவசாய குடும்பத்தைச் சேர்ந்தவன் என்று சொன்னார். அப்பொழுது சொன்னேன், நீங்கள் மட்டுமல்ல பூமிநாதன், நானுமே பூமிநாதன் தான். யாரெல்லாம் பூமியை நம்பி பூமிதான் இந்த சாமி என்று எண்ணுகிறார்கள் அவர்கள் அத்தனை பேரும் பூமிநாதன் தான். எனவே நானும் விவசாய குடும்பத்தில் பிறந்த காரணத்தினால் நானும் பூமிநாதன் தான், நிச்சயமாக நான் வருகிறேன் என்று சொல்லி நான் இங்கே வந்திருக்கிறேன். எனவே உள்ளார்ந்து அவருடைய முயற்சியை வாழ்த்துகிறேன். நிச்சயமாக இது ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த நான் மீண்டும் மீண்டும் வாழ்த்துகிறேன். இங்கே இந்தியாவினுடைய மிக சிறந்த, மிக கடினமான போட்டித் தேர்வு என்று கருதக்கூடிய சிவில் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன், குடிமை பணி தேர்வு, அந்த தேர்விலே மிகச்சிறந்த முறையிலே இன்றைக்கு வெற்றி பெற்றிருக்கக்கூடிய இந்த இளைஞர்களை நான் உள்ளார்ந்து வாழ்த்துகிறேன். அன்பிற்குரிய பிரசாந்த், அன்பிற்குரிய வெங்கடேஸ்வரன், அன்பிற்குரிய விக்னேஷ், அன்பிற்குரிய கார்த்திக் ராஜா, அன்பிற்குரிய முகிலன், அன்பிற்குரிய கதிரவன், இந்த மிகச்சிறந்த வெற்றியாளர்களை நான் உள்ளார்ந்து வாழ்த்துகிறேன். நான் எப்படி உங்கள் பெயரை நினைவு கூறுகிறேன் என்று சொன்னால், எப்பொழுதும் எங்களை போன்ற அதிகாரிகளை ஐயா என்று சொல்லுவார்கள். இந்த ஐயா இன்றைக்கு நினைவு கூறுகிறேன் என்று சொன்னால் நாளைக்கு இந்தியாவே உங்களை நினைவு கூறப் போகிறது என்கிற அளவிற்கு உங்களுடைய பணி மிகச்சிறந்த ஒரு பணியாக அமைய நான் உள்ளார்ந்து வாழ்த்துகிறேன். எனவே ஒரு ஆண்டில் ஒரு 850, 900 1100, 1200 என்கின்ற அளவிற்கு ஒரு குடிமைப்பணி தேர்விலே இளைஞர்கள் வெற்றி பெறுகிறார்கள். அப்படி 1000 பேர் வெற்றி பெற்றாலும் எல்லோரையுமே இந்த தேசம் நினைவு கூறுவது இல்லை. எனவே இவர்கள் இந்த கடலோடு சங்கமித்து விடாமல் தங்களுடைய தனித்துவத்தை அவர்கள் என்றைக்கும் நிலைநாட்ட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்ளுகிறேன். அன்பிற்குரிய தம்பிகளே, எந்த நெருக்கடிக்கும் நீங்கள் அஞ்சாதீர்கள். அழுத்தங்கள், அறத்திற்கு புறம்பாக கொடுக்கப்படக்கூடிய அழுத்தங்களுக்கு நீங்கள் எதிர்த்து நின்று மிகச்சிறந்த நேர்மையாளர்களாக நீங்கள் இந்த நாட்டிற்கு தொண்டாட்ட வேண்டும் என்று இந்த நல்ல நேரத்திலே உங்களை நான் கேட்டுக்கொள்ளுகிறேன். அன்பிற்குரியவர்களே, இந்த கிங் மேக்கர்ஸ் என்றால், முருகேஷ் அவர்கள், நான் 30 நிமிடம் முடிந்தவுடன் எனக்கு அவர் சீட்டு கொடுக்கலாம், நான் முடித்து விடுகிறேன். கிங் மேக்கர்ஸ் உண்மையிலேயே
அரசர்களை உருவாக்குகிற ஒரு நிறுவனமாக, ஒரு பயிற்சி நிறுவனமாக இது இருக்கிறது. உண்மையிலேயே அரசர்கள் தானா என்று நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். நான் நாமக்கல் மாவட்டத்தில் ஆட்சியராக இருந்தபோது நான் ஒரு நாள் ராசிபுரத்திற்கு அருகே அப்படியே என்னுடைய வாகனத்திலே நான் செல்லுகிறேன். அப்படி வாகனத்திலே செல்லுகிற பொழுது அந்த வெள்ளை கார், அது இப்பொழுதெல்லாம் சிவப்பு விளக்கு இல்லை, சிவப்பு விளக்கு சுழல் நான் சென்று கொண்டிருக்கிறேன். எதிரே நாமகிரிப்பேட்டையிலிருந்து ஒருவர் வருகிறார். ஒரு வண்டியிலே, ஒரு குதிரை வண்டி, அது ஒரு குதிரை வண்டியிலே அவர் வருகிறார். குதிரை வண்டியை ஓட்டிக்கொண்டு ஒரு வயதானவர் வருகிறார். இந்த காட்சியை பார்த்தவுடன் நான் காரிலே இருக்கிறேன், வாகனத்திலே இருக்கிறேன். எனக்கு இந்த வயதானவர் இந்த குதிரை வண்டியை ஓட்டிக்கொண்டு வருகிறாரே, இந்த வாகனத்தை, இந்த குதிரை வண்டியை நிறுத்துங்கள், என்னுடைய உதவியாளருக்கு சொல்லுகிறேன். அந்த குதிரை வண்டியை நிறுத்தினார்கள். அவர் ஐயா கூப்பிடுகிறார், கலெக்டர் கூப்பிடுகிறார் என்றவுடன் பயந்து போய்விட்டார். அவர் பயந்து கொண்டே வருகிறார். நான் கேட்கிறேன், ஐயா நீங்கள் எந்த ஊருக்காரர்? சொல்லுகிறார் அவர், குதிரை வண்டியை இந்த காலத்தில் ஓட்டுகிறீர்களே, ஏதாவது வருவாய் வருகிறதா? இப்பொழுதெல்லாம் சாதாரண நம்முடைய குக்கிராமங்களுக்கு கூட இந்த கார்கள், இந்த சீருந்துகள் வந்து விட்டனவே, உங்களுக்கு வருமானம் இருக்கிறதா என்று கேட்கிறேன். ஐயா வருமானத்திற்கு வழி இல்லை, ஏதோ சொற்ப வருமானம், இதை வைத்துக்கொண்டுதான் நான் பிழைக்கிறேன் என்று அவர் தன்னுடைய வறுமையை சொல்லுகிறார். அப்படியானால் உங்களுக்கு என்ன தேவை என்று நான் கருணையோடு கேட்கிறேன். அவர் சொல்லுகிறார், என்னுடைய மகன், அவன் ஒரு மிதிவண்டி கடையிலே வேலை செய்கிறான். நீங்கள் ஒரு கடனை வாங்கி கொடுத்து அவனுக்கு தனியாக ஒரு மிதிவண்டி கடையை நீங்கள் ஏற்பாடு செய்வீர்களானால் நான் மிகவும் நன்றி கடன் பட்டிருப்பேன் என்று சொல்லுகிறான். எனக்கு அந்த குதிரை வண்டிக்காரருடைய அந்த பரிதாப நிலையை பார்த்து அவர் மீது நான் அளப்பரிய பரிவு கொள்கிறேன். காரணம், இந்த நாட்டினுடைய குடிமக்களுக்காகத்தான் இத்தனை அதிகாரத்தையும் இத்தனை பொறுப்புகளையும் எனக்கு இந்த அரசு கொடுத்திருக்கிறது. அரசு கொடுத்திருக்கிறது என்பது கூட இல்லை, மக்களுடைய அதிகாரத்தை தான் நாங்கள் பெற்றிருக்கிறோம். எனவே மக்களுடைய அதிகாரத்தை மக்களினுடைய நலனுக்கே பயன்படுத்த வேண்டும் என்ற சிந்தனையில் நான் உடனடியாக அங்கிருந்தே என்னுடைய உதவியாளருக்கு, நேர்முக உதவியாளருக்கு நான் அலைபேசியிலே பேசி, ஒரு வங்கியிலே பேசி, அடுத்த நாளே ஒரு 50,000 ரூபாய் அவருக்கு ஏற்பாடு செய்து அவருடைய மகன் கையிலே ஒப்படைத்து ஒரு மிதிவண்டி கடையை அவருக்கு உருவாக்கி கொடுத்தோம். இது மிகச் சாதாரணமாக நமக்கு இருக்கலாம், ஆனால் ஒரு எளிய குடிமகனுக்கு இது மிக உயர்ந்த உதவியாக கருதப்படுகிறது. எதற்காக இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால், தம்பிகளே, நாளை உங்களுக்கு அளிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த அதிகாரத்தை இந்த நாட்டினுடைய வெகுமாரியாக வாழக்கூடிய எளிய மக்கள், விவசாயிகள், நெசவாளிகள், உழைக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட மக்கள், இவர்களுடைய மேம்பாட்டிற்கு நீங்கள் பயன்படுத்தப்படுவீர்களேயானால் இந்தியா, தமிழ்நாடு உங்களை என்று நினைவு கூறும் என்று சொல்ல ஆசைப்படுகிறேன். அன்பிற்குரியவர்களே, அது மட்டுமல்ல, ஒரு பக்கம் நீ கருணையை காட்டு, இன்னொரு பக்கம் நீ சட்டத்தை நிலைநாட்டக்கூடிய ஒரு கண்டிப்பான நிர்வாகியாக மாறு. நான் காஞ்சிபுரத்தில் மாவட்ட வருவாய் அலுவலராக பணியாற்றிய காலத்தில் ஒரு மனு வருகிறது என்னிடத்திலே. அந்த மனுவை ஆய்ந்து பார்த்தால் அதிலே ஒரு அபாயம் இருப்பதை நான் உணர்கிறேன். என்னவென்று சொன்னால், உலகத்தினுடைய மிகப்பெரிய குளிர்பான நிறுவனம் தயாரித்திருக்கக்கூடிய ஒரு குப்பியை கொடுத்து, இது தரமற்றதாக இருக்கிறது, பாருங்கள் இங்கே அழுக்கு படலம் உள்ளே தெரிகிறது என்று அவர் குறிப்பிடுகிறார். சம்பத் முதலியார் என்கின்ற 70 வயது மதிக்கத்தகுந்த ஒரு சாதாரண எளிய ஒரு செயற்பாட்டாளர், சமூக செயற்பாட்டாளர். அதில் பார்த்தேன், பெப்சி என்று இருக்கிறது. இதை உலகத்தினுடைய இட் இஸ் ஒன் ஆஃப் த ஜயன்ட் சாஃப்ட் ட்ரிங்க் கம்பெனிஸ் அக்ராஸ் த குளோப் என்று சொல்லக்கூடிய உலகத்தினுடைய வலிமை வாய்ந்த 2-3 குளிர்பான நிறுவனங்களில் அது ஒன்று. எனவே இதை கொண்டு வந்து கொடுக்கிறாரே என்று பார்த்தால், ஒரு 3 மாதங்கள் விசாரணை நடத்தி அது பெப்சியினுடைய குளிர்பானம் என்று உறுதிப்படுத்திக் கொண்டு நான் உத்தரவு இட வேண்டும். உத்தரவு என்றால், இவ்வளவு பெரிய ஒரு பன்னாட்டு நிறுவனத்திற்கு எதிராக நீங்கள் உத்தரவு போட்டால் அங்கே இருக்க முடியாது என்பது எனக்கு மட்டுமல்ல, எங்களுடைய அன்பிற்குரிய முன்னவர் திரு ஜவஹர் அவர்களுக்கெல்லாம் நன்றாக தெரியும். ஆனால் நான் முடிவெடுத்தேன். எவ்வளவு பெரிய உலகத்தின் எவ்வளவு பெரிய பன்னாட்டு நிறுவனமாக இருந்தாலும் என் நாட்டினுடைய சட்டத்திற்கு நீ உட்பட்டுத்தான் ஆக வேண்டும் என்று சொல்லி நான் உத்தரவை பிறப்பித்து 8 பூட்டுக்களை போட்டு அதை இழுத்து மூடக்கூடிய அந்த பணியை செய்தேன். அன்பிற்குரியவர்கள், இது ஒரு பெரிய சாதனையாக சொல்லவில்லை. சட்டத்தை அமல்படுத்துகிற பொழுது அங்கே குற்றவாளிகள் எவ்வளவு வலிமையானவர்களாக இருந்தாலும் அச்சப்பட வேண்டாம் தம்பிகளே, நீங்கள் சட்டத்தின்படி செய்யுங்கள், இந்த தேசம் உங்களை நினைவு கூறும் என்பதற்காக நான் சொல்லுகிறேன்.
இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். நான் சொல்லிக்கொண்டே போனால் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய 30 நிமிடம் போய்விடும். அன்பிற்குரியவர்களே, எல்லோருக்கும் சிறு வயதிலே கனவு இருக்கும். எல்லோருக்கும் சிறு வயதிலே கனவு இருக்கும். எனக்கும் ஒரு கனவு. நான் ஒரு எளிய விவசாயியினுடைய மகன். புதுக்கோட்டை மாவட்டத்தில், புதுக்கோட்டையினுடைய மேற்கே 9 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு குக்கிராமத்தில் ஒரு எளிய விவசாயியினுடைய மகனாக நான் பிறந்தவன். நான் விவசாயியினுடைய மகன் என்று பெருமையோடு சொல்லிக் கொள்ளுவேன். என்னிடத்திலே பல பேர்கள் நாங்கள் டெல்லியிலே பயிற்சி பெறுகிற பொழுதெல்லாம் நான் 2 தேர்வுகளுமே வெற்றி பெற்றேன். நம்முடைய அன்பிற்குரிய மரியாதைக்குரிய திரு ஜவஹர் அவர்களைப் போல இந்த சிவில் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன், டிஎன்பிஎஸ்சியினுடைய குரூப் 1 இரண்டிலுமே நாங்கள் வெற்றி பெற்றிருக்கிறோம். எனவே முதலிலே நான் டெல்லிக்கு அங்கே நான் சென்ற பொழுது மைய அரசினுடைய உள்துறை அமைச்சகத்திலே நான் பணியாற்ற செய்யும் பொழுது அங்கே பயிற்சிக்காக இங்கே இருப்பார்கள். எல்லோருமே வந்திருக்கிறார்கள். எல்லோருமே கேட்பார்கள், வாட்ஸ் அ ஃபாதர் என்று கேட்கின்ற பொழுது ஒவ்வொருவருமே, மை ஃபாதர் இஸ் an engineer, மை ஃபாதர் இஸ் a doctor, மை ஃபாதர் இஸ் a senior bureaucrat working with the government, மை ஃபாதர் இஸ் an advocate, மை ஃபாதர் இஸ் a scientist என்றெல்லாம் பெருமையோடு சொல்வார்கள். நான் ஒரு குக்கிராமத்தில் ஒரு சாதாரண எளிய விவசாயியினுடைய மகனாக இந்தியாவினுடைய தலைநகராக இருக்கக்கூடிய டெல்லி பட்டணத்திற்கு முதன்முறையாக சென்று அங்கே சொல்லுகிற பொழுது அவர்கள் எவ்வளவு பெருமையோடு சொன்னார்களோ அதற்கு இணையாக கொஞ்சம் கூட குறையாமல் கர்வத்தோடு, ஐ எம் a proud son of a proud farmer who is feeding you all என்று நான் சொன்னேன். அன்பிற்குரியவர்களே, ஒரு விவசாயியினுடைய பிள்ளை. எனவே நான் ஒரு எளிய விவசாயியினுடைய பிள்ளை. ஆனால் என்னுடைய தந்தையார், என்னுடைய அப்பாவினுடைய கடைசி தம்பி அர்லாந்து பிள்ளை, அவர் கடைசி தம்பி, என்னுடைய சின்னாஜா சித்தப்பா என்று சொல்லுவார்கள். அவர் 1970, என்னுடைய சொந்த கதைக்காக சொல்லவில்லை, எனக்கு எப்படி இந்த கனவு வந்தது என்பதற்காக சொல்லுகிறேன். 1970 அவர் 35 வயதிலே அவர் மரணித்து போனார். இளம் வயதிலேயே மரணித்து போனார். 1970 அவர் மரணமடைந்த பொழுது அவருக்கு 4 குவாரிகள் இருந்தன. இன்றைக்கு சொல்லுகிறார்கள் அல்லவா, கிரானைட் குவாரி என்று சொல்லுகிறார்கள் அல்லவா. அன்றைக்கு அது கிரானைட் அல்ல, வீடுகளை கட்டக்கூடிய அந்த கட்டுவதற்கு பயன்படக்கூடிய கற்களை உருவாக்குகிற குவாரி. சித்தன்னவாசல் எத்தனை பேர் அறிந்திருப்பீர்கள் என்று தெரியவில்லை. மகிழ்ச்சி. 1300 ஆண்டு காலத்திற்கு முன்பான அந்த வரலாற்று பெருமை மிகுந்த அந்த பெட்டகமாக திகழக்கூடிய சமண சிற்பங்களும் சிலைகளும் ஓவியங்களும் காவியங்களாக காட்சியளிக்கக்கூடிய மலைதான் சித்தன்னவாச மலை. அந்த மலை எங்கள் கிராமத்தில் இருந்து ஒரு 5 கிலோமீட்டர் எங்களுடைய குளத்திலே நாங்கள் நீச்சல் அடித்துக் கொண்டிருக்கிற பொழுது அது நன்றாகவே தெரியும். அப்படிப்பட்ட அந்த மலைக்கு அருகே என்னுடைய சித்தப்பா 4 குவாரிகள் வைத்திருந்தார், 4 லாரிகள் வைத்திருந்தார். நூற்றுக்கணக்கானவர்கள் அவரிடத்திலே வேலை பார்த்தார்கள். மிகப்பெரிய வசதி. புதுக்கோட்டையிலே மார்த்தாண்டபுரம் என்கின்ற இடத்திலே மிகப்பெரிய வீடு. அப்படிப்பட்ட வசதியானவர் என்னுடைய சித்தப்பா. என்னுடைய அப்பா இல்லை. என்னுடைய அப்பா எளிய விவசாயி. ஆனால் அவர் 35 வயதிலே ஒரு நாள் அங்கே பாறையிலே நடந்துகின்ற பொழுது விழுந்து விட்டார். தடுமாறி விழுந்தவர் 3 நாளிலே மரணித்து போய்விட்டார். எதற்காக இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால், என்னுடைய சித்தப்பா ஒரு வேளாண்குடியிலிருந்து வந்தவர். அப்படியே பிரம்மாண்டமாக எழுந்து நின்றார் இந்த மலைகளை அடித்து. எனக்கு அப்ப இறந்து போனதற்கு பிறகு என்னுடைய கிராமங்களிலே இவர் செய்த அந்த சாதனைகளை பேசுவார். அவர் 65 ஆண்டுகளுக்கு முன்பாக அவர் கலப்பு திருமணம் செய்து கொண்டவர். கலப்பு திருமணம் என்றே சொல்லுவதே தவறு. மனிதர்களுக்குள்ளே நடக்கக்கூடிய திருமணங்களை கலப்பு திருமணம் என்று சொல்லுவதே அசிங்கம். ஆனால் சாதி விட்டு சாதி மறுப்பு செய்கின்ற திருமணத்திற்காக அப்படி சொல்லுகிறோம். 65 ஆண்டுகளுக்கு முன்பாக அந்த கிராமத்திலே என்னுடைய சின்னம்மா வேறொரு சாதி. நாங்கள் கிறிஸ்துவ மதத்திற்கு போனாலும் சாதியையே விடாத ஒரு நிலைதான், மோசமான ஒரு நிலையாகத்தான் இருந்தது. எனவே சாதி மறுப்பு திருமணம் செய்து கொண்டார். 2 பக்கத்திலுமே எதிர்ப்பு, கடுமையான எதிர்ப்பு. அப்படியாக போனவர் தான் எப்படியோ அவர் பிழைத்து மிகப்பெரிய பிரம்மாண்ட வளர்ச்சி பெற்றார். சாதி மறுப்பு திருமணம் செய்து கொண்டவர். வந்தவுடன் குவாரிகளிலே வேலை பார்த்த நூற்றுக்கணக்கானவர்களுக்கு 5 மடங்கு 8 மடங்கு அந்த தொழிலாளர்களுக்கு சம்பளத்தை உயர்த்தி கொடுத்தார். அவர்களுக்கு திருமணம், அவர்களுடைய வீடு வாங்கி கொடுக்கக்கூடியதிலே மிக தாராளமான ஒரு வல்லலாக விளங்கியவர் 35 வயதிலே இறந்து விட்டார். இதை எதற்காக சொல்லுகிறேன் என்று சொன்னால், என்னுடைய கிராமத்தில் என்னுடைய சித்தப்பாவை பற்றி பேசுவார்கள். 6 வயது 7 வயது சிறுவனாக இருந்த பொழுது இந்த கதையை கேட்டு உண்மையிலேயே நானும் ஒரு குவாரி ஓனராக, முதலாளியாக ஆசைப்பட்ட நான், மலையை அடித்து முதலாளியாக ஆசைப்பட்ட நான் மதுரை மாவட்டத்தில் அந்த மலையையே காப்பாற்றக்கூடிய ஒரு நிலைக்கு வந்திருக்கிறேன் என்று சொன்னால் அதுதான் ஐஏஎஸ். வளர்கின்ற பொழுது உணர்ந்தேன், ஆரம்பத்தில் மலையை அடித்து காலி செய்யலாம் என்கின்ற கனவு எனக்கும் இருந்தது. ஆனால் அதற்கு பிறகு நான் உணர்ந்து படித்ததற்கு பிறகு இந்த அதிகாரத்திற்கு வந்த பொழுது எவ்வளவு எதிர்ப்பு வந்தாலும் இந்த மலையை காப்பாற்ற வேண்டும் என்ற முனைப்பில் நான் செயல்பட்டேன். அன்பிற்குரியவர்களே, நான்
நான் சொல்லிக்கொண்டே போகலாம், எத்தனையோ நிகழ்வுகளை சொல்லிக்கொண்டே போகலாம். நேரமாகிவிடும். எத்தனை நிமிஷம் நேரமாகிவிடும். எனவே அன்பிற்குரியவர்களை எதற்காக சொல்லுகிறேன் என்று சொன்னால், உங்களுக்கும் சிறு வயதிலே ஒரு கனவு இருக்கும். அந்த கனவு மாறும். என்னுடைய கனவும் மாறியது. அந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் சொன்னால் சொல்லிக்கொண்டே போகலாம். எனவே உங்களுடைய கனவு எதுவாக இருந்தாலும் அந்த கனவிலே உறுதியாக இருங்கள், வெற்றி பெறுவீர்கள் என்றுதான் உளவியல் அறிஞர்கள் சொல்லுகிறார்கள். எனவே இன்றைக்கு IAS கனவு உங்களுக்குள் விதைக்கப்பட்டிருக்கிறது. நான் ஒரு புத்தகத்தை படிக்கிறேன், வாக்கிங் வித் ஜெயண்ட்ஸ் என்று சொல்லுகின்ற அந்த புத்தகத்தை ஜி ராமச்சந்திரன் என்பவர் எழுதியிருக்கிறார். அதில் அவர் என்ன குறிப்பிடுகிறார்? ஆங்கிலத்திலே குறிப்பிடுகிறார். அவர் சொல்லுகிறார், I was born in a village where there was no electricity at all. I was raised in a family in which no one spoke English. I lost my mother at the age of 6, and as long as she remained alive, I clung to her and refused to go to school. She died with a sad feeling that her only son will remain illiterate like many of the village folk என்று அவர் குறிப்பிடுகிறார். இதனுடைய தமிழாக்கம் என்னவென்று சொன்னால், ஜி ராமச்சந்திரன் எழுதியிருக்கக்கூடிய வாக்கிங் வித் ஜெயண்ட் என்ற நூலிலே அவர் குறிப்பிடுவது என்னவென்றால், நான் தஞ்சை மாவட்டத்தில் ஒரு சாதாரண குக்கிராமத்தில், மின்சாரமே இல்லாத ஒரு குக்கிராமத்தில் நான் பிறந்தவன். என்னுடைய குடும்பத்திலே, நான் வளர்க்கப்பட்ட குடும்பத்தில் யாருக்கும் ஆங்கிலம் பேச தெரியாது. என்னுடைய அம்மா, என் நேசத்துக்குரிய என்னுடைய தாய் 6 வயதிலே இறந்து விட்டாள். அவள் இறந்தபோது, அவள் இறக்கின்ற வரைக்கும் நான் அவளுடைய இடுப்பை பற்றி கொண்டு நான் பள்ளிக்கே செல்ல மறுத்து இருந்த நிலையில் அவள் வருத்தத்தோடு இறந்து போனாள். என்னுடைய ஒரே பிள்ளை மற்ற கிராமத்து மக்களைப் போல படிக்காத தற்குறியாக போகிறானே என்று வருத்தத்தோடு இறந்து போனாள் என்று அந்த புத்தகத்திலே குறிப்பிட்டிருக்கிறார். அன்பிற்குரியவர்களே, இந்த ஜி ராமச்சந்திரன் தான் யார் தெரியுமா? இவர் பின்னர் அவர் படித்து விட்டு பின்னர் சென்னை லயோலா கல்லூரியிலெல்லாம் படித்து 1949 இதே சிவில் சர்வீசஸ் எக்ஸாமினேஷனை அவர் எழுதுகிறார். எழுதி தேர்ச்சி பெறுகிறார். எப்படி தெரியுமா? He stood first. அந்த சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் அகில இந்திய அளவிலே அவர்தான் முதல் நிலையை பெற்றார், ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்தார். ஆங்கில வரியாத குடும்பத்தில் வளர்க்கப்பட்டவர், 6 வயது வரை பள்ளிக்கே செல்ல மறுத்த அந்த ராமச்சந்திரன் அவர்கள் தான் இந்தியாவிலே IASயிலே முதல் நிலையிலே பெற்றார், முதல் ரேங்க் எடுத்தார். அவர்தான் பின்னர் வாக்கிங் வித் ஜெயண்ட் என்று சொல்லுகிறாரே, மூதறிஞர் ராஜாஜி, பெருந்தலைவர் காமராஜர், பேரறிஞர் அண்ணா, ஏன் அன்றைக்கு இந்திய நாட்டினுடைய பிரதமராக இருந்த இந்திரா காந்தி அம்மையார் இவர்களிடத்திலே அவர் பணியாற்றி இருக்கிறார். தமிழ்நாட்டில் நிதிச் செயலராக மட்டுமில்லை, இந்தியாவினுடைய நிதிச் செயலராகவே அவர் இருந்திருக்கிறார். சொல்லிக்கொண்டே போகலாம். மின்சாரம் இல்லாத கிராமத்தில் பிறந்த இந்த பாலகன் இவ்வளவு உயரத்தை தொடுகின்ற பொழுது இன்றைக்கு இவ்வளவு வசதிகளையும் வாய்ப்புகளையும் வழிகாட்டக்கூடிய சூழல்களும் இருக்கிறது என்று சொன்னால், ஏன் நீங்கள் சாதிக்கக்கூடாது என்பதற்காக இந்த கதையை சொல்லுகிறேன். அன்பிற்குரியவர்களே, உங்களால் முடியும் என்று நான் உள்ளார்ந்து நம்புகிறேன். நிச்சயமாக நம்புங்கள், உங்களால் சாதிக்க முடியும். மார்ட்டின் லூதர் கிங் சொல்லுகிறார், நம்பிக்கையோடு முதல் அடியை எடுத்து வையுங்கள், வெற்றி உங்களுடைய கரங்களுக்கு வரும் என்று சொல்லுகிறார். புத்தர் என்ன சொல்லுகிறார்? இன்றைக்கு நாம் யார் தெரியுமா? நேற்றைய நம்முடைய எண்ணங்கள் தான் இன்றைய நாம் என்று புத்தர் சொல்லுகிறார். அன்பிற்குரியவர்களே, ராபர்ட் ஹெல்லியர் என்ன சொல்லுகிறார் தெரியுமா? இந்த பிரபஞ்சம் உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து மனிதர்களுக்கும் அளவின்றி சமமாக எல்லோருக்கும் கொடுக்க தயாராக இருக்கிறது, கேளுங்கள் என்று சொல்லுகிறார். எனவே அன்பிற்குரியவர்களே, உங்களுடைய ஆசை, உங்களுடைய கனவு, உங்களுடைய லட்சியம் எதுவாக இருந்தாலும் மனதினுடைய ஆழ் மனதிற்கு கொண்டு செல்லுங்கள். உங்களுடைய வெற்றியை யாரும் தடுக்க முடியாது. நான் 2017 நான் உத்தரப்பிரதேச மாநிலத்திற்கு பாலாமோ என்கின்ற தொகுதியிலே அப்சர்வராக எலெக்ஷன், ஐ வாஸ் அப்பாயிண்டட் as எலெக்ஷன் அப்சர்வர். நான் இங்கே செல்லுகிறேன், பாலாமோ என்கின்ற சட்டமன்ற தொகுதி. அப்பொழுது எனக்கு ஒரு உதவியாளர் தேவை, ஆங்கிலம் தெரிந்த தட்டச்சரோ உதவியாளரோ தேவை. உடனடியாக அந்த மாவட்ட ஆட்சித்தலைவரால் கொடுக்க முடியவில்லை. அந்த மாவட்ட ஆட்சித்தலைவரிடத்திலே கேட்கிறேன், ஐ டோன்ட் ஹேவ் எனி அசிஸ்டன்ட், இங்கிலீஷ் நோயிங் அசிஸ்டன்ட். ஐ ஃபைண்ட் இட் எக்ஸ்ட்ரீம்லி டிஃபிகல்ட். It's such a difficult situation. I am not able to act upon. என்றெல்லாம் அவரிடத்திலே சொல்லுகிறேன். You have to provide me English knowing assistant என்று சொல்லுகிறேன். அவரால் உடனடியாக கொடுக்க முடியவில்லை. ஒரு 3வது நாள் போய், என்ன 3 நாளாகி விட்டதே என்று அந்த கலெக்டரிடத்திலே கேட்டுக்கொண்டிருந்த பொழுது அங்கே ஒரு பெண்மணி வந்தார். ஸ்கார்ப் அணிந்திருந்தார். ஸ்கார்ப் அணிந்த பெண்மணி வந்து, ஐயா சார், நான் உங்களுக்கு உதவுகிறேன் என்று தமிழ் பேசினார். நான் தமிழ்நாட்டிலே தமிழ் பேசினால் நான் அப்படி அகமகிழ்வேன். அது உத்தரப்பிரதேச மாநிலத்திலே தமிழ் பேசினால் எவ்வளவு மகிழ்ச்சி எனக்கு இருக்கும். அன்பிற்குரியவர்களே, இப்படி ஒரு பெண், ஐயா சார், நான் உங்களுக்கு உதவுகிறேன், நான் உங்களுடைய
ரசிகை என்கின்ற அளவிற்கு, ஃபேன் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு என்னிடத்தில் வந்து உதவுகிறேன் என்று சொன்னார். உங்களுடைய பெயர் என்னவென்று கேட்டேன். தமீம் அன்சாரி என்று சொன்னார். தமீம் அன்சாரி, எங்கே இருந்து வருகிறீர்கள்? சென்னையிலிருந்து வருகிறீர்கள். இங்கே என்ன செய்கிறீர்கள் என்று கேட்கிறேன். ஐயா, நான் 2016 IAS அதிகாரியாக தேர்வு செய்யப்பட்டு இங்கு வந்து பயிற்சிக்காக வந்திருக்கிறேன் என்று சொன்னார். மிகுந்த மகிழ்ச்சியாக இருந்தது. தமீம் அன்சாரி ஒரு சாதாரண எளிய ஒரு வணிகருடைய மகன், ஒரு இஸ்லாமிய சகோதரி. அந்த இஸ்லாமிய குடும்பத்தில் பிறந்த இந்த சகோதரி படித்தது சென்னை மாநகராட்சி பள்ளியிலே. அன்பிற்குரியவர்களே, எனவே ஊராட்சி, இந்த பஞ்சாயத்து யூனியன் மிடில் ஸ்கூல், பஞ்சாயத்து யூனியன் பிரைமரி ஸ்கூல், இந்த கார்பரேஷன் என்று சொல்லக்கூடிய சாதாரண தளங்களில் இருந்து சாதிக்க முடியும் என்பதற்காக தமீம் அன்சாரியை பற்றி நான் பேசுகிறேன். எனவே அன்பிற்குரியவர்களே, அசாத்திய தன்னம்பிக்கையோடு இந்த தேர்வை நீங்கள் எதிர்கொள்ளுங்கள். நிச்சயமாக வெற்றி உங்களுக்கு சாத்தியம். பல பேருக்கு இன்னுமே ஐயப்பாடு, இந்த வெற்றியெல்லாம் பெற முடியுமா? நேர்மையாகவெல்லாம் நடத்துவார்களா? இப்பொழுது பெரிய கேள்வி, யாரைத்தான் நம்புவது? இந்த உலகத்திலே இன்றைக்கு வறுமை, இந்த உலகத்திலே இன்றைக்கு கல்வி அறிவின்மை, இந்த பிரச்சனைகளை காட்டிலும் இன்றைய மிக முக்கியமான பிரச்சனை என்ன தெரியுமா? யாரைத்தான் நம்புவது என்பதுதான் இன்றைய பிரச்சனை. யாரையுமே நம்ப முடியவில்லை. தலைவன் தொண்டனை நம்ப முடியவில்லை, தொண்டன் தலைவனை நம்ப முடியவில்லை, ஆசிரியர் மாணவனை நம்ப முடியவில்லை, மாணவன் ஆசிரியரை நம்ப முடியவில்லை, சொல்லிக்கொண்டே போகலாம். யாரைத்தான் நம்புவது? அப்படி அல்ல. UPSC தேர்வு என்பது 2018 வெற்றியை பார்த்தீர்களேயானால், அந்த வெற்றியிலே பார்த்தீர்கள் என்றால் உங்களுக்கே தெரியும். கனிஷக் கட்டாரியா அவர் முதல் இடத்தை பெற்றவர். He stood first. அதற்கு பிறகு அங்கத் ஜெயின் அவர் 2வது இடத்தை பெற்றிருக்கிறார். அதற்கு பிறகு ஜுனைத் முகமது அவர் 3வது இடத்தை பெற்றிருக்கிறார் 2018. இவர்கள் 3 பேருடைய பின்புலத்தை நான் வழக்கமாக ஒரு சாதி மத அடையாளத்தோடு பார்ப்பதை நான் தவிர்க்க விரும்புகிறேன். மனிதர்களை மனிதர்களாக பார்க்க வேண்டும் என்பதுதான் தமிழ் நெறி. இருந்தாலும் கூட இன்றைய சூழலிலே, சமூக சூழலும் நம்முடைய வெற்றி தோல்விக்கு காரணமாக கூடிய சூழலிலே நான் சொல்லுகிறேன், இந்த கனிஷக் கட்டாரியா இந்தியாவிலேயே முதல் ரேங்க் எடுத்தார் அல்லவா? அவர் ஒடுக்கப்பட்ட ஒரு பட்டியலிடத்திலிருந்து பிறந்து கிளர்ந்தெழுந்து வந்த பிள்ளை. அவர் முதல் ரேங்கை எடுத்திருக்கிறார். 2வது அங்கத் ஜெயின் அவர் ஒரு பொது பிரிவினர். 3வது ஜுனைத் முகமது ஒரு எளிய இஸ்லாமிய குடும்பத்தில் இருந்து அவர் வந்திருக்கிறார். அன்பிற்குரியவர்களே, பாருங்கள், இந்திய அளவில் நடக்கக்கூடிய மிக கடினமான இந்த போட்டித் தேர்விலே ஒரு பட்டியலிடத்தை சார்ந்தவரும் முதல் இடத்தை பெற முடிகிறது, ஒரு இஸ்லாமியரும் 3வது இடத்தை வர முடிகிறது என்று சொன்னால் இது இந்த போட்டித் தேர்வினுடைய நேர்மையும் நம்பகத்தன்மையும் மிகுந்ததாக இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு இன்றைக்கு இந்த கிங் மேக்கர்ஸ் IAS அகாடமியை மிகச்சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். அன்பிற்குரியவர்களே, நிச்சயமாக உங்களால் முடியும். உங்களுக்குள் அவ்வளவு ஆற்றல் இருக்கிறது. AM சுவாமிநாதன் என்கின்ற ஒரு மிக நேர்மையான ஒரு அலுவலர், IAS அலுவலர், ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கிறார், நடந்தது நடந்தபடி என்று. அவர் சேலம் மாவட்டத்தினுடைய ஆட்சியராக இருந்தவர். ஒருமுறை சேலம் மாவட்ட ஆட்சியராக இருந்த பொழுது கிராம பகுதிகளிலே ஆய்வுக்காக செல்லுகிறார். ஆய்வுக்காக செல்லுகிற பொழுது அங்கே பார்க்கிறார் 2-3 சிறுவர்கள் ஒரு கல்லின் மீது நின்று கொண்டு சிறுநீர் கழித்துக் கொண்டிருக்கிறார். இவருக்கு இந்த காட்சி வித்தியாசமாக தெரிகிறது. வண்டியை நிறுத்த சொல்லி அந்த கல்லை போய் பாருங்கள் என்று சொல்லுகிறார். அந்த கல்லை போய் பார்த்தால், புரட்டி போட்டு பார்த்தால், அது சாதாரண சிறுநீர் கழிக்கக்கூடிய கல் அல்ல. அன்பிற்குரியவர்களே, ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முந்தைய புத்தர் சிலை எங்கே கிடக்கிறது. அதனுடைய அருமையே உணராமல் அவர்கள் இருந்திருக்கிறார்கள். புத்தர் சிலை என்கின்ற வரலாற்று பெருமையை அறியாமல் அங்கே இருந்திருக்கிறார்கள். அன்பிற்குரியவர்களே, உங்களுக்குள்ளும் ஒரு புத்தன் இருக்கிறான், உங்களுக்குள்ளும் மகத்தான ஆற்றல் இருக்கிறது என்பதை நீங்களே அறியாமல் இருக்கிறீர்கள். எனவே ஆற்றல் இருக்கிறது என்று நம்புங்கள், நிச்சயமாக உங்களை முடியும். உலக வரலாறு என்பது நம்பிக்கை உடையவர்களினுடைய வரலாறு என்றுதான் நான் சொல்லுகிறேன். என்னை விட யாரும் தன்னம்பிக்கை மிக்கவர்கள் யாருமே இருக்க முடியாது என்றுதான் கருதுகிறேன். நம்முடைய நாட்டில் யாராவது ஊழலை ஒழிக்க முடியும் என்று நம்பினால் ஒருத்தன் அவனுக்கு எவ்வளவு தன்னம்பிக்கை இருக்கும். நான் அப்படிப்பட்ட ஒரு தன்னம்பிக்கையோடு தான் கடைசி வரைக்கும் போராடினேன். அன்பிற்குரியவர்களே, எனவே அசாத்திய தன்னம்பிக்கை கொண்டவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறேன். நேரம் கருதி முடித்துகிறேன். அன்பிற்குரியவர்களை, நான் சொல்ல விரும்புவதெல்லாம், உங்களுக்கு அளப்பரிய அதிகாரம் இருக்கிறது, அளப்பரிய அதிகாரம் இருக்கிறது. இன்றைக்கு கூட நம்முடைய முருகேசன் சொன்னார், திரு ஜவஹர் அவர்கள் மதுரை மாவட்டத்தினுடைய ஆட்சியராக இருந்த பொழுது எப்படி அந்த முதியோர் உதவித்தொகையை அதிகரித்து கொடுத்தார், எவ்வளவு பெரும் எண்ணிக்கையில் கொடுத்தார். அது கருணையினுடைய வெளிப்பாடு.
நீங்கள் கருணை உள்ளவர்களாகவும் கண்டிப்புள்ளவர்களாகவும் இருக்க வேண்டும் என்று நான் கருதுகிறேன். நானும் கூட எப்படி மழையடித்து முதலாளியாக வேண்டும் என்று இருந்த நான் மழையையே காக்க வேண்டிய ஒரு நிலைக்கு இருந்தது. 2012 மே மாதத்திலே நான் ஒரு அறிக்கை கொடுத்து 16,000 கோடி அரசுக்கு இழப்பு என்று சொன்னபோது உடனடியாக அங்கிருந்து மாற்றப்பட்டேன். அதற்கு பிறகு 3 ஆண்டுகளுக்கு பிறகு நான் உயர்நீதிமன்றத்தால், சென்னை உயர்நீதிமன்றத்தால் நான் அங்கே நியமனம் செய்யப்பட்டேன். அங்கே விசாரணை ஆணையராக நியமிக்கப்பட்ட பொழுது ஓராண்டு நான் அந்த விசாரணையை நடத்தி 1,11,000 கோடி இழப்பு என்று சொன்னேன். அப்பொழுது அன்பிற்குரியவர்களே, இதை சொல்லுவதற்கு எனக்கு தயக்கமில்லை. உண்மையை சொல்ல வேண்டும், உண்மையை உரைக்க வேண்டும். அப்பொழுது எனக்கு லஞ்சம் கொடுக்கிறேன் என்று சொல்லி வந்தார்கள். எவ்வளவு என்று கேட்டேன். பெருந்தொகை என்று சொன்னார்கள். பெருந்தொகை என்றால் 2 லட்சமா அல்லது 20 லட்சமா? பெருந்தொகை என்கிறீர்களே, 2 கோடியா? அன்பிற்குரியவர்களே, 200 கோடி ரூபாய் கொடுக்கிறேன் என்று சொன்னார்கள். நான் புன்னகைத்தேன். ஏன் புன்னகைத்தேன் தெரியுமா? எனக்கு கோபம் வரவில்லை, புன்னகைத்தேன். காரணம், 200 கோடி என்ன, 2000 கோடி என்ன, உலகத்தையே கொடுத்தாலும் என் நேர்மையை விலை கொடுத்து வாங்க முடியாது என்பதுதான் உண்மை. அன்பிற்குரியவர்களே, அதுதான் IAS நெறியாக, அதுதான் IAS எத்திக்ஸாக நான் கருதுகிறேன். எனவே ஒரு IAS அதிகாரிக்கு அளப்பெரிய அதிகாரம் இருக்கிறது என்பதை நான் உணர்ந்திருக்கிறேன், நான் கண்டறிந்திருக்கிறேன். அந்த அதிகாரங்களை நான் பயன்படுத்த தேவைப்படுகிற பொழுது என்னுடைய விளம்பரத்துக்காக அல்ல, என்னுடைய நான் வீரன், நான் ஹீரோ என்பதற்காக அல்ல, இந்த நாட்டு மக்களுக்காக. நான் நம்புகிறேன் இந்த நாட்டினுடைய முன்னேற்றம், இந்த நாட்டினுடைய தலைநகராக விளங்கக்கூடிய டெல்லி பட்டணத்திலிருந்து அங்கிருந்து தொடங்கப்பட வேண்டியது அல்ல. அந்த டெல்லி பட்டணத்தினுடைய பிரம்மாண்ட கட்டிடங்களை பார்த்து என் தேசம் முன்னேறிவிட்டது என்று சொல்ல மாட்டேன். இந்த நாட்டினுடைய விடுதலையை, இந்த நாட்டினுடைய சுதந்திரத்தின் பலனை, இந்த நாட்டினுடைய வளர்ச்சியை, மும்பையினுடைய பெருவீதிகளிலே வசீகரிக்கக்கூடிய வாகனங்களை செல்வதை பார்த்து என் தேசம் முன்னேறிவிட்டது என்று சொல்ல மாட்டேன். மாறாக என்னுடைய தேசத்தில், இந்த தேசத்திலே பறந்து விரிந்திருக்கக்கூடிய தேசத்தில் லட்சக்கணக்கான கிராமங்களில் வாழக்கூடிய கோடிக்கணக்கான விவசாயிகள், நெசவாளிகள், உழைக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட மக்கள், சாதாரண தொழிலாளர்கள், இவர்களுடைய முன்னேற்றம் தான் என் தேசத்தினுடைய முன்னேற்றம் என்று நான் கருதுகிறேன். அதற்கு மிகச்சிறந்த வாய்ப்பு IAS. அந்த வாய்ப்பை மிக அருமையாக பெற்றிருக்கிறீர்களே அன்பு தம்பிகளே, நீங்கள் நிச்சயமாக செய்வீர்கள் என்று நம்புகிறேன். என்னை போலல்ல, என்னை காட்டிலும் மிகச்சிறந்த வரலாற்றை படைப்பீர்கள். வாழ்த்துகிறேன். வணக்கம்.